أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما نافعا ورزقا طيبا وعملا صالحا. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சங்களின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து ததபுர் கிளாஸ்ல இணைஞ்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால நம்ம சூரா ஆல இம்ரான்ல 190வது வசனத்தை பார்த்து சிந்திச்சு முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அது இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்க போற வசனம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولم ير الذين كفروا أن السماوات والأرض كانتا رتقا ففتقناهما وجعلنا من الماء كل شيء حي أفلا يؤمنون. நபியின் கூற்றை நிராகரித்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வானங்கள் பூமி அனைத்தும் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. பிறகு அவற்றை நாம் தனித்தனியாக பிளந்தோம். ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து நாம் படைத்தோம். நமது இந்த படைப்பு திறனை அவர்கள் ஏற்க மாட்டார்களா? இந்த வசனத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம சிந்திக்கிறதுக்காக எடுத்திருக்கோம். அப்படிதானே? அப்ப நம்ம இந்த ஒரு வசனத்தை நம்ம படிச்சோம்னா நார்மலா என்ன செய்வோம்? நம்ம ததபுர் கிளாஸ்ல ஒரு வசனத்தை படிச்ச பின்னாடி அந்த அந்த வசனத்தை பத்தி கேள்விகள் கேட்போம். இப்ப இந்த வசனத்தை படிச்ச பின்னாடி நம்மளுக்கு யாருக்கும் என்னென்ன கேள்விகள்லாம் தோணுது? அல்லாஹ் பூமியை வானத்தை பூமியும் ஏன் அல்லாஹ் எப்படி பிரிச்சாண்டு பிள்ளை கேள்வி கேட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரெண்டையும் ஒன்னா இருந்தத ஒரு ஒரு வெடிப்பு கொடுத்து அல்லாஹ் ஒரு புகையை மட்டும் அந்த புகையை கொண்டு அல்லாஹ் எல்லாத்தையும் உருவாக்குனேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. வசனத்தை படிக்கும் போது நம்மளுக்கு ஏதாவது கேள்விகள் வருதா? நபியின் கூற்றை நிராகரித்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வானங்கள் பூமி அனைத்தும் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. பிறகு அவற்றை நாம் தனித்தனியாக பிளந்தோம். ஏன் இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்தை வெடிக்க வச்சு சிதற வச்சு அவ்வளோதையும் தனித்தனியா ஆக்கி வச்சாண்டாக்கா மனித சமுதாயத்தை உருவாக்குறதுக்கோசரமாச்சும் செஞ்சிருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சோ ஏன் அல்லாஹ் அப்படி தனித்தனியா ஆக்கனா? ஓகே, அது ஒரு கொஸ்டின். அது மாதிரி வேற என்ன கொஸ்டின் வந்துச்சு வேற யாருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கேள்வி வந்தாதானே அந்த கேள்விக்கான விடையை தேடி நம்ம போவோம். நம்மளுக்கு கேள்வியே வரல அப்படின்னா நம்ம இப்ப என்னத்தை தேடுறது? என்னத்தை பத்தி சிந்திப்போம் நம்ம? இப்ப இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க, அதோட மீனிங் படிச்சுட்டோம் அப்படின்னா இந்த மீனிங்க படிச்ச பின்னாடி அல்லாஹ் சொல்லியிருக்கான் இந்த வசனத்துல எனக்கு இது என்ன, ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான், ஏன் இது இப்படி இருக்குது, ஏன் அல்லாஹ் தனித்தனியா பிளந்திருக்கான், ஏன் வானம் பூமி ஒன்னோட இருந்துச்சு, அப்ப எப்படி இருந்திருக்கும் வானம் பூமி முன்னாடி? இப்ப ஆன்சர் நம்ம யோசிக்கல, ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் யோசிக்கிறோம். ஆன்சர் இன்ஷால்லா அப்புறம் தேடுவோம் நம்ம பொறுமையா. ஆனா ஃபர்ஸ்ட் கேள்வி அந்த மாதிரி உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் தோணுதா? ஓகே, இப்ப ஒரு சில கேள்விகள். அல்லாஹ் ஏன் வானம் பூமி ஒன்றோடொன்று சேர்ந்து இருக்கிறத பத்தி சிந்திக்க சொல்றான்? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அல்லாஹ் வானம் பூமியை தனித்தனியா பிளந்ததா குறிப்பிடுறான் இந்த வசனத்துல. அது எப்படி நடந்திருக்கும்? எதற்காக அல்லாஹ் அது தனித்தனியா பிரிச்சான்?
தண்ணீரிலிருந்து உயிரினங்கள் எவ்வாறு உருவாகின்றன? இப்ப பெனாசிர் சிஸ்டர் சொன்னாங்க, மனிதன் வந்து இந்திரிய துளிலிருந்து வெளியாகுறோம்னு. அது மாரி அல்லாஹ் வந்து இந்த இடத்துல மனிதன பத்தி மட்டும் சொல்லல. உயிரினங்கள்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லியிருக்கான். அப்படின்னா மனிதன் மற்ற உயிரினங்களும் சேர்த்து தானே குறிக்கும். அதெல்லாம் அப்படின்னா அதெல்லாம் எப்படி உருவாச்சு? இன்ஷா அல்லாஹ் இது பத்தியெல்லாம் எனக்கு தோணுன கேள்விகள். இது மாதிரி உங்களுக்கு வேற கொஸ்டின்ஸ் இருக்குமாங்கிறதுக்காக தான் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இப்ப இப்போ வசனத்துக்குள்ள போகலாம். அத பத்தி நீங்க யார் என்ன பார்த்துட்டு வந்தீங்கங்கிறத சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இல்ல சயின்ஸ்ல வந்து ஒரு பிக் பேங் தியரி அப்படின்ட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகே. அது எப்படின்னா ஒரு சின்ன இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒரு சின்ன கோடா பல லட்சம் கோடி ஆண்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அது ஓகே. வந்து ஒரு ஒரு அழுத்தம் ஒரு பிரஷர் காரணமாவோ ஏதோ அது வெடிச்சு எல்லாம் வந்து அப்படியே நகர்ந்து அப்படியே ஒரு கொஞ்ச நாள்ல அப்படியே நகர்ந்து இந்த பிரபஞ்சம் உருவாச்சு அப்படின்ட்டு ஒரு தியரி இருக்கு சயின்ஸ்ல. ஓகே. அது மாஷா அல்லாஹ். அது ரிலேட்டடா அந்த ரிலேட்டடா தான் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான் இன்ஷா அல்லாஹ். ஆமா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே மாஷா அல்லாஹ், வெரி குட். சோ அல்லாஹ் தனித்தனியா எப்படி பிளந்தான் அப்படின்னா இந்த பிக் பேங் தியரியா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இது மாதிரி வேற யார் பார்த்துட்டு வந்திருக்கீங்க? இது வந்து சிந்திக்கிறதுக்கான ஒரு கிளாஸ். இப்ப நான் உங்களுக்கு எனக்கு தோணுன ஒரு சில சிந்தனைகளை உங்களோட ஷேர் பண்றேன். இப்ப நம்ம இந்த மீட்டிங்ல 50 பேர் இருக்கோம்னா 50 பேருக்கும் வெவ்வேறு விதமான சிந்தனைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருப்பான். சோ ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு தோன்ற சிந்தனைகளை ஷேர் பண்ணும் போது நம்மளுடைய சிந்தனை விரிவடையும்ல. சோ அதுக்காக தான் வந்து சொல்றது, ஒரு ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லாம நம்மளுக்கு நம்மளால முடிஞ்சு நான் என்னோட முயற்சியால குர்ஆன அல்லாஹ்வுடைய வார்த்தையை இப்படி விளங்கிக்கிட்டேன் அப்படின்னு உங்களோடத ஷேர் பண்றதா. இதுல தப்பு ரைட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. ஓகே, இப்ப அடுத்து நம்ம வசனத்துக்குள்ள போவோம். பிரபஞ்சத்தின் கதை இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல வானம் பூமி ஒன்னா இருந்ததாவும் அதை பிளந்ததாவும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். சோ அப்ப பிரபஞ்சம் உருவான ஒரு விஷயத்த வந்து அல்லாஹ் இந்த வசனத்துல நம்மளுக்கு வந்து விவரிக்கிறான். சோ பிரபஞ்சத்தை பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். பிரபஞ்சம்னா என்ன, யாருக்காச்சும் தெரியுமா? உங்களுக்கு உங்களுடைய புரிதல்ல பிரபஞ்சம்னா என்ன? பிரபஞ்சம்னா பூமி தானம்மா, உலகம். உலகம் தானமா இந்த உலகம். உலகம். ஓகே, வேற யாருக்கு வேற எதுவும் தோணுதா? யூனிவர்ஸும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாமா? கேலக்ஸி அது எல்லாமே. நம்ம சொல்றோம்ல ஃபாத்திஹால ஃபர்ஸ்ட் ஆயல சொல்றது அகிலத்தின் அதிபதி, அப்படித்தானே சொல்றோம், ரப்பில் ஆலமீன். அப்ப பிரபஞ்சம்னா அகிலம்னா அனைத்தும். அனைத்தும். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகம்னா வேர்ல்டு, நம்ம வாழ்ற இந்த உலகம், அதுதானே உலகம்னு சொல்லுவோம். அப்ப பிரபஞ்சம்னு ஒரு தனி வார்த்தை இருக்கத்தானே செய்யுது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது உலகம் மட்டும் இல்ல, உலகத்துக்கும் மேலனா என்னன்னு பாப்போமா? பிரபஞ்சங்கிறது எல்லாத்தையுமே குறிக்கும். எல்லா இடங்களையும், எல்லா பொருட்களையும், எல்லா ஆற்றலையும் உள்ளடக்கியதுதான் பிரபஞ்சம். அது நம்ம கண் பார்வை பாக்குறது அளவுக்கும் இல்ல, அதையோட உள்ள இருக்குல்ல, அல்லாஹ் படைச்சு வச்சிருக்க எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதுதான் பிரபஞ்சம். சோ உலகத்தை மட்டும் அது குறிக்காது, அதுக்கும் மேல. பூமியும் சந்திரனும் பிரபஞ்சத்துல ஒரே ஒரு பகுதி. இது இல்லாம பிரபஞ்சம் இருக்குல்ல, இந்த அகிலம் சொன்னதுல மத்த கிரகங்களும் இருக்குது. அது இல்லாம பல நிலவுகளும் இருக்குது. நம்ம வாழ்ற அந்த பூமியில வந்து ஒரு நிலவு தான் இருக்குது. ஆனா அல்லாஹ் இது மாதிரி நிறைய கிரகங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கான். அதுல இன்னும் நிறைய நிலவுகள் இருக்குது. இன்னமும் பிரபஞ்சத்தை பத்தி தான் பாக்குறோம் தொடர்ந்து. பிரபஞ்சத்துல வந்து சிறு கோள்கள் மற்றும் வால் நட்சத்திரங்களுடன் கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன. பால்வெளி விண்மீன் மண்டலத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான பில்லியன் நட்சத்திரங்களில் சூரியனும் ஒன்றாகும். இப்ப நம்ம வாழ்ற இந்த உலகம் இருக்கு தானே, இதுக்கு பேரு வந்து பால்வெளி விண்மீன் மண்டலம் சொல்லுவாங்க. அதாவது விண்மீன் மண்டலம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? விண்மீன் மண்டலம்னா இங்கிலீஷ்ல வந்து கேலக்சின்னு சொல்லுவோம், தமிழ்ல அதை வந்து விண்மீன் மண்டலம் அப்படின்றோம். கேலக்சின்னு அந்த இங்க பிக்சர்ல தெரியுத நான் ஆரோ காமிக்கிறது. இதுக்கு பேரு தான் வந்து விண்மீன் மண்டலம்.
நம்ம வாழ்ற இந்த இது வந்து இதுலதான் நம்ம வாழ்றோம், இந்த மாதிரி ஒரு இதுல. ஆனா இந்த மாதிரி ஒண்ணுதான் இருக்கா அப்படின்னா இல்ல. இது மாதிரி மில்லியன் கணக்குல இருக்கு. அதான் சொல்லியிருக்காங்க, பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்குதாம். பால்வெளி விண்மீன் மண்டலத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான பில்லியன் நட்சத்திரங்கள், சூரியன் ஒன்னே ஒண்ணுதான். இது மாதிரி எக்கச்சக்கமா நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. புரியுதா எல்லாருக்கும்? இந்த பிக்சர் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே அங்கங்க அப்படியே ஒரு ஒரு டாட் டாட்டா புள்ளி புள்ளியா தெரியுதுல, அந்த புள்ளிங்கள் எல்லாமே இங்க இருக்குல்ல எவ்வளவு பெருசா, அதுதான். அது நம்மளுக்கு அந்த சின்ன பிக்சர்ல இருக்குது. இதுதான் அந்த பில்லியன் கணக்கா இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும். இந்த சுப்ஹானல்லாஹ். இந்த இதுக்கு பேர் என்ன சொன்னோம் நம்ம? விண்மீன் மண்டலம், விண்மீன் திரள் அப்படிலாம் சொல்லுவோம். இதுல நம்ம எங்க இருக்கோம்னு தெரியுமா? இது ஃபுல்லா நம்ம இல்ல, நம்மளுடைய சூரிய குடும்பம் இந்த திரள்ல வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டா இருக்கா, அந்த ஒரு ரவுண்ட் ரவுண்டா சுத்திட்டே வந்தீங்கன்னா அதுல ஒரு வரியில ஒரு புள்ளி தான் நம்மளோட வாழ்ற இடம். மித்ததெல்லாம் நம்ம வாழ்ற இடமோ நம்மளுடைய சூரிய மண்டலம் இல்ல. நம்ம வந்து 9 கோள்கள், வானம், பூமி, அதெல்லாம் வந்து இந்த பிக்சர்ல இருக்கிறதுல ஒரே ஒரு இடத்துல, குட்டியோன்னு இடத்துல தான் நம்ம இருக்கோம். மித்தது எல்லாமே மத்த கிரகங்கள் இருக்குது, அங்க மத்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தை இப்படி படைச்சிருக்கவங்கல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வருதா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நன்மை செஞ்சவங்களுக்கு சொர்க்கமும் தீமை செஞ்சவங்களுக்கு நரகமும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல ஈமான் யாருடைய உள்ளத்துல கடுகளவாச்சு இருக்கோ அவங்க என்ன செய்வாங்களாம், நரகத்துல போய் அந்த அவங்க செஞ்ச பாவங்களுக்குரிய தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியா ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு வரான் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சு உள்ள போகையில அவன் கொஞ்சம் கொஞ்சமா கெஞ்சுவான், யா அல்லாஹ் நான் இதுகிட்ட போயிடமா, இந்த மரத்துக்கிட்ட போகவா, நான் உள்ள சொர்க்கத்துல எட்டி பார்க்கவா, இப்படி ஒண்ணு. இது பெரிய நீண்ட ஹதீஸ் இருந்தாலும் ஒரு ஷார்ட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியுங்கிறதுக்காக சொல்றேன். அப்படி போய் உள்ளுக்குள்ள போகல, சரி பரவாயில்ல நீ போ உள்ள, நல்லா உள்ளுக்குள்ள இப்போ இடமே இல்ல, இவ்வளவு ஃபுல்லா இருக்கு, அட நீ போப்பா, சரின்ட்டு போய் மெதுவா போய் பாப்பான். போய் பார்த்தா சரி பரவாயில்ல நீ போயிட்ட, ஆசைப்படு, உனக்கு என்ன வேணும் அப்படிங்க. என்ன யா அல்லாஹ் நீ எப்படி சொல்ற, எனக்கு ஒரு வாரம் இடம் இருந்தா போதும், பரவாயில்ல நீ ஆசைப்படு. அவன் ஆசைப்படுவானா, நீ எவ்வளவு ஆசைப்படுறியோ அதை போல 5 மடங்கு தர்றேன் அப்படின்ட்டு சொல்லுவானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப அவன் சொல்லுவானா, என்ன அல்லாஹ் நீ என்ன எனக்கு கேலி பண்றியா, ஏற்கனவே இவ்வளவு ரஷா இருக்குது, நான் ஆசைப்படுறத நீ சொர்க்கத்துல குடுக்கறதே பெரிய விஷயம், 5 மடங்கு தர்றியா? ஆமா 5 மடங்கு தர, நீ ஆசைப்படு. அவன் ஆசைப்படுவானா, அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, இல்ல அது மாதிரி உனக்கு 10 மடங்கு, இந்த பூமியை போல 10 மடங்கு. உண்மையிலேயே இந்த ஹதீஸ கேட்டப்போ நீங்க ஒருத்தர் என்ன நினைச்சிருப்பீங்க? நான் நினைச்சேன், சுப்ஹானல்லாஹ், இந்த பூமி அளவுக்கு கடைசியில இந்த நரகத்துல இருந்து வெந்து விறகு கட்டையா தணிஞ்சு கறிக்கட்டையா போய் வந்தவனுக்கே 10 மடங்குண்டா, சஹாபா பெருமக்களுக்கு, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த ரசூல்மார்களுக்கு, நபிமார்களுக்கு, உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்களுக்கு, ஷஹீதுகளுக்கு, சித்திகளுக்கு எங்க இருக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனியா வச்சிருப்பானோ இப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்க இந்த சைடுல அப்படி கோடான கோடி குமிஞ்சு கிடக்குது. அதெல்லாம் கேலக்சி, விண்மீன் மண்டலம், பால்வெளி அண்டங்கள். அதுல ஒண்ணு பூமி, அதுல வேற ஒரு மூலையில தான் நம்ம இருக்கோமா. அப்ப ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 10 மடங்கு கொடுக்க மாட்டான்? இன்னும் நீ என்னெல்லாம் வச்சிருக்க அல்லாஹ்? இந்த சிந்தனை நமக்கு வருதா? நிச்சயமா வராட்டி வரணும். மேலும் அந்த நட்சத்திரங்களில் பெரும்பாலானவை எக்ஸோ பிளானட்ஸ் எனப்படும் அவற்றின் சொந்த கிரகங்களை கொண்டுள்ளன. ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். ஸோ ஒவ்வொரு நட்சத்திரங்களும், நிறைய நட்சத்திரங்கள் இருக்குல்ல, அதுக்குன்னு அதது கிரகங்கள் இருக்குது, அதோடைய வேலையை அதது பார்க்கும். நான் சொன்ன மாதிரி இந்த வெண்மீன் மண்டலத்துல ஒரு ஓரத்துல தான் நம்ம இருக்கோம். அந்த ஒரு ஓரத்துல இவ்வளவு பெரிய சூரிய நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூரிய குடும்பம் இருக்குது, அதுல நம்ம இருக்கோம். அப்ப அதுக்குள்ளர ஒரு வீடை வச்சு நம்ம இருக்கோம்னா அப்ப நம்ம எப்படி இருப்போம்? எறும்போட சின்னதா தெரிவோமோ? சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், இத பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப வந்து அல்லாஹ் வந்து அரிஷ்ல இருந்து எல்லாத்தையும் நிர்வகிக்கிறான் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா இந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்மளுக்கு இவ்வளவு நாலேஜ் இல்ல அப்படிங்கும் போது
நான் மைண்ட்ல எனக்கு நம்மளுக்கு இப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு நம்ம எப்படி ஐபேட்ல இல்ல டேப்லெட் எல்லாம் பார்த்தா ஒன்னு ஜூம் பண்ணி பாக்குறோம், எல்லாம் தெரியுது அப்படி ஆமா. நினைச்சுக்கிட்டேன். ஆனா இந்த பிரபஞ்சத்தை பத்திலாம் நம்ம தெரியும் போது அல்லாஹ் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். அவன் எப்படி மேனேஜ் பண்றாங்கிறத நம்ம கற்பனைக்கு கூட எட்ட மாட்டுது. ஒவ்வொரு விஷயம் நம்ம ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா நம்ம கேட்கிற துவாவை அல்லாஹ் பார்த்து நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து ஒரு இலை கூட அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம விழுகிறது இல்லைன்னு சொல்றாங்க தானே. சோ சுபஹான் கண்டிப்பா அல்லாஹ். கண்டிப்பா. இப்ப தொடர்ந்தும் இந்த பிரபஞ்சத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த கதையை தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். 1977 வந்து ஜார்ஜ் லெமெட்ரே அப்படிங்கிற ஒரு வானவியலாளர் இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தை பத்தி யோசிக்கிறார். இவர்தான் அவர். அவர் என்ன சொல்றாருன்னா, மிக நீண்ட காலத்திற்கு முன்பு பிரபஞ்சம் ஒரு ஒற்றை புள்ளியாக தொடங்கியது என்றும், பாத்தீங்களா இந்த சைடுல ஒரு புள்ளி மாதிரி இருக்கிறது தான், அது அந்த இடத்துல இருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு அப்படின்னும், பிரபஞ்சம் நீண்டு விரிவடைந்து இப்போது இருக்கிற அளவுக்கு பெரியதாயிருச்சு அப்படின்னும், அது தொடர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டும் அவர் சொல்லியிருக்கிறாரு. யார் சொல்லியிருக்கா? ஜார்ஜ் லெமெட்ரே. நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச இந்த சயின்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் இதெல்லாம். இந்த பூமி பிரபஞ்சம் ஒரு புள்ளியில இருந்து உருவாச்சுன்னு 1927 தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது பேச ஆரம்பிச்ச ஆரம்ப காலம். ஆனா குரான் வந்து எவ்வளவு காலம் ஆச்சு? 1400 வருடங்களுக்கு 500 ஆயிருச்சுல இப்ப. மேல ஏன்னா சுபஹானல்லாஹ். நம்ம பாக்குற ஹிஜ்ரி ஆண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்த அந்த காலகட்டத்தில இருந்துதான் ஹிஜ்ரி ஆண்டு எடுக்கிறாங்க. ஆனா அதுக்கும் முன்னாடி சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேர்ந்தெடுத்து வஹியை கொடுத்த நாள்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லையா. 1400 வருடத்துக்கு மேல இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம வழிகாட்டுதல கையில வச்சிருக்கோம். ஆனா இவங்க எப்ப பார்த்திருக்காங்க? 1927. இப்ப அந்த தொடர்ந்து பிரபஞ்சத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் அடுத்த 2 வருஷம் கழிச்சு எட்வின் ஹபிள் அப்படிங்கிற ஒரு வானவியலாளர் அவர் வந்து இந்த விண்மீன் திரள்கள் நம்மள்ட்ட இருந்து விலகி செல்றத பாக்குறாரு. விண்மீன் திரள்கள்னா கேலக்சி, நம்ம வாழ்ற அந்த கேலக்சிகள்லாம் வந்து நிறைய, அது மட்டும் இல்லாம நிறைய கேலக்சி இருக்கு தானே வானத்துல. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் நோட்டீஸ் பண்றாரு, அது ஒவ்வொன்னும் ஒன்னொன்னா விட்டு விலகி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவர் பாக்குறாரு. இதுதான் விண்மீன் திரள்கள். இது மாதிரி பில்லியன் கணக்குல இருக்குது வானத்துல. தொலைவில் உள்ள விண்மீன் திரள்கள் நமக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள்களை விட வேகமா நகருது அப்படிங்கிறதையும் பாக்குறாரு. லெமெட்ரே நினைச்ச மாதிரிதான் பிரபஞ்சம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உறுதி செய்யறாரு. இப்ப ஒரு விஷயம் ஒன்னு நகர்ந்துகிட்டே போகுது பிரிஞ்சு அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நெருக்கமா ஒன்னா இருந்திருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். இப்படின்ற ஒரு தியரிக்கு இவர் வர்றாரு. புரியுதா இந்த இந்த சொன்ன வரைக்கும்? ஒரு புள்ளி மாதிரி இருந்தது, அது வெடிச்சு சிதறி போகுது. அத முதல்ல பார்த்த விஞ்ஞானி சொல்றாரு, இது என்ன இப்படி, இது முதல்ல இப்படித்தானே இருந்திருக்கணும், இப்படி வெடிச்சு இப்படி போகுதே, அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஆய்வு பண்ண போறாரு. ஆய்வு பண்ணி இருக்கையிலேயே இவர் 2 வருஷம் கழிச்சு வந்து சொல்றாரு, அப்ப இது இந்த பூமிங்கிறது விரிவடையுது. ஓ, கண்டிப்பா விரிவடையத்தான் செய்யுது, பாருங்க நம்மள சுத்திக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கே, நிக்கலையே, அப்புறம் இன்னும் பெருசாகிக்கிட்டுதான் போகுது அப்படிங்கிறத நம்ம சும்மா கண்ணுக்கு தெரிஞ்சதை வச்சு பார்த்துட்டு என்னவெல்லாம் சொல்றோம். பிரபஞ்சம் ஃபர்ஸ்ட் எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னா ஒரு புள்ளியில இருந்து தான் தொடங்கி இருக்கணும். ஏன்னா அது புள்ளியா இருந்து அது வெடிச்சு அது சிதறி அப்படியே அந்த அதுல இருக்க எல்லா விஷயங்களும் தூள் தூளா போய்கிட்டே இருக்குது. இப்படிங்கிறத ஜார்ஜ் லெமெட்ரேங்கிற அந்த அஸ்ட்ரானமர் வானவியலாளர் அவர் வந்து முதல்ல அதை கண்டுபிடிக்கிறாரு. அவர் சொல்றாரு, பூமி விரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்குது, அது தொடர்ந்து விரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், எப்ப வரைக்கும்னு சொல்ல முடியாது, அது போய்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது இப்படின்னு அவர் வந்து ஒரு தியரியை கொண்டு வர்றாரு. அத வந்து
எட்வின் ஹபிள் அப்படிங்கிற இன்னொரு வானவியலாளர். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம அஸ்ட்ரானமிக் அந்த இதில் பார்த்தா இன்னைக்குமே வந்து ஹபிள் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரொம்ப ஃபேமஸ் தான் இருக்கும். அது வந்து அக்யூரட்டான பிக்சர்ஸ், நம்மளுக்கு வானவியல்ல என்ன நடக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் இன்னைக்கு காமிக்கும். ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க போயிட்டு கூகுள்லே எடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வாழ்ற பூமி, சூரியன், வானம், வானத்துடைய லேயர்ஸ் பார்த்தோம், பூமியோட லேயர்ஸ் பார்த்தோம், அது மட்டும்தான். அல்லாஹ் வானத்துடைய அங்க ஒரு தனி உலகத்தையே வச்சிருக்கான். அதை படிக்கணும்னா சுபஹானல்லாஹ் போயிட்டே இருக்கலாம் போல. அல்லாஹ் வந்து சூரா கஹஃப்ல தானம்மா சொல்றான், இந்த மாதிரி வந்து என்னுடைய அந்த அருட்களை வந்து நீங்க எண்ணுனீங்கன்னா இந்த கடல் ஏ மை கூட உங்களுக்கு பத்தாது அப்படின்னு நம்ம. கடைசி வசனம். சுபஹான் அல்லா. ஸோ உண்மையிலேயே அல்லாஹ் சொல்றது இப்ப நம்ம தேடி பார்க்க 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 அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமை அது இப்ப நம்மளால புரிஞ்சு அல்லாஹ்வை எவ்வளவு இன்னும் உனக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. சுபஹான் அல்லா. ஸோ இப்போ இந்த எட்வின் ஹபிள் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, விண்மீன் திரள்களை பார்த்தா அது வந்து அவங்க டெலிஸ்கோப் வச்சு இப்போ நம்ம வாழ்ற அந்த நம்மளும் ஒரு விண்மீன் திரள்ல தான் வாழ்றோம். ஆனா நம்ம வாழ்ற விண்மீன் திரளை நம்மளால பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம அதுக்குள்ள தானே இருக்கோம். ஆனா அந்த டெலிஸ்கோப் வச்சு நம்மளை விட நம்மளுடைய விண்மீன் திரள் இல்லாத மற்ற திரள்களை பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வாழ்ற விண்மீன் திரள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு மற்ற விண்மீன் திரள்களை பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்றத நம்ம இது வரைக்கும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த டெலிஸ்கோப் வந்து அனுப்பியிருக்காங்க. அனுப்பி கிட்டத்தட்ட இப்ப செயற்கைக்கோள் அனுப்பியாச்சு. அனுப்பி இப்ப பல வருஷங்கள் ஆயிருச்சு. அது இப்பதான் சூரியன் கிட்டேயே போயிருக்குது. இப்பதான் கொஞ்சம் கடந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது போய் இன்னும் அது நம்மளுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் இப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் இருக்கிறதுலயே இப்ப இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜில இருக்க ஹையஸ்ட் ஸ்பீடு உள்ள அந்த செயற்கைக்கோள் அது. சுபஹானல்லாஹ். சோ அவ்வளவுதான் நம்மளுக்கு இன்னைக்கு அறிவு இருக்குது, இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துமே. இது அல்லாத உன்னை எவ்வளவு ரப்பு வச்சிருக்கான். இல்ல இந்த வேதம் வந்து கடைசி உலகம் முடியிற வரைக்கும் இருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னா அது எல்லாருக்குமே அப்ளிகேபிள் ஆகும். ஏன்னா அந்த டெக்னாலஜி வளர வளர நம்மளோட புரிதல் வளர்ந்துகிட்டே இருக்கு. அது அன்னைக்கு இருக்க வாழ்ற மக்களுக்கும் குரானை ரிலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சுப்ஹானல்லாஹ் பெரிய ஒரு உதாரணம் இந்த வசனங்கள் எல்லாம். சோ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விண்மீன் திரள் வந்து நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்குது. அதுல நம்ம பக்கத்துல இருக்க விண்மீன் திரளுடைய அந்த அது எப்படி மூவ் பண்ணுதோ அதோட ஸ்பீடை விட நம்ம விண்மீன் திரளுக்கு பக்கத்துல இல்லாம தூரமா இருக்க விண்மீன் திரள் இன்னும் ஃபாஸ்டா நகருது இப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம லெமெட்ரே சொன்னார் தானே, அந்த தியரி வந்து உண்மைதான், இந்த பிரபஞ்சம் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே தான் போகுது, அதை என்னாலையும் பார்க்க முடியுது அப்படின்னு இவர் கன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப அது இல்லாம இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயம் நகர்ந்துகிட்டே போகுது அப்படின்னா அது ஒரு இடத்துல ஒரு மையத்துல தானே அது இருந்திருக்கணும். அப்பதானே அது வந்து வெடிச்சு செதறி அது நகர்ந்துகிட்டே போக முடியும். அப்ப லெமெட்ரே வந்து ஒரு புள்ளியில இருந்துதான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு அப்படிங்கிறது உண்மைதான் இப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இது அல்லாவும் நம்மளுக்கு குர்ஆன் ஆயத்துல மும்தாஸ் மாமி சொன்னீங்க தானே 41வது அத்தியாயத்துல நம்ம அந்த நம்ம இப்ப பாத்துக்கிட்டு வர்றோம். அந்த வசனத்துல என்ன சொல்றான்னா, பிறகு அவன் வானத்திற்கு மேல் உயர்ந்தான், அது தண்ணீரிலிருந்து வெளியேறும் ஒரு ஆவியாக இருந்தது. சோ எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஆவியா இருந்துச்சாம். அந்த ஆவியை தான் ஒரு வானமாக அவன் ஆக்கினான். அந்த ஒரு வானத்தில் இருந்து 7 வானங்களை படைத்தான். அவன் அதற்கும் வானத்திற்கும் பூமிக்கும் கூறினான், நீங்கள் இருவரும் விருப்பத்துடன் அல்லது வெறுப்புடன் வாருங்கள், உங்களுக்குள் படைக்கப்பட்டதை வெளிப்படுத்துங்கள். அவை இரண்டும் கூறின, நாங்கள் விருப்பமுள்ளவர்களாகவே வந்தோம் எப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த வசனம் தொடர்ந்து போகுது. சோ இந்த வசனத்தையும் நம்மளுக்கு தஃசீர் ஆசிரியர்கள் நம்மளுக்கு இது சான்றா சொல்றாங்க. ஆமா, இது வந்து முதல்ல ஒண்ணும் இல்லாமதான் இருந்துச்சு, ஒரு புகையாதான் அல்லாஹ் வச்சிருந்தான், அதுக்கப்புறம் தான் பிரபஞ்சத்தை அல்லாஹ் உருவாக்குனான் இப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேவா? இப்ப கொஞ்சம் டீடைல்டா நம்ம இவங்களோட தியரி மட்டும்தான் பார்த்தோம். இப்ப பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்துல இப்ப பாக்குற மாதிரியான நட்சத்திரங்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள் இதெல்லாம் ஆரம்பத்துல இல்ல. அப்ப அதுல எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிறிய சூடான ஆரம்பம், ஒரே ஒரு இப்படி புகை மாதிரியான ஒரு இதுவா சூடா இருந்துச்சாம் அந்த புகை. பிரபஞ்சம் தொடங்கிய போது அது ஒளி மற்றும் ஆற்றலுடன் கலந்த சூடா சிறிய துகள்களா அது இருந்துச்சு. இப்போது நாம் பார்ப்பது போல் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் அது வந்து வெடிச்சு விரிவடைஞ்சு அப்படியே நகர்ந்து போகுது. நகர்ந்து போகும்போது அது குளிர்வடையுது.
எது அந்த சிறிய துகள்கள் எல்லாம் அது வெடிச்சதுல அந்த துகள்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் குளிர்வடையுது. இந்த குளிர்வடைந்த இந்த சிறிய துகள்கள் ஒண்ணா தொகுக்கப்படுது. அந்த ஒண்ணா தொகுக்கப்பட்டு அவை அணுக்களை உருவாக்கின. அணுக்கள்னா என்ன? அணுன்னா என்ன யாருக்கும் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கோம் தானே இந்த வார்த்தை அணு. இங்கிலீஷ்ல வந்து அணுவை வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டம்னா அணு, ஆட்டம் அப்படின்னா என்னன்னா, கடுகு இருக்கு தானே, கடுகுலையும் ம். பாதியிலையும் பாதி இருந்தா அது எப்படி இருக்கும்? சின்ன ஒரு மூலக்கூறு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுதான் வந்து அணுன்னு சொல்றாங்க. அளவு குறிப்பிடுறது அது பொருள்கள் உருவாக காரணமா இருக்கிற ஒரு விஷயம் தான் ஆட்டம், அணு. அது எல்லா பொருள்லயுமே இருக்கும். நம்ம வாழ்ற நம்மளுடைய உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு இந்த அணுக்கள் தான். அதே மாதிரி உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களும் உருவாக்குறதுக்கு அணுக்கள் தான். சோ இந்த வெடிச்சு அந்த தூசியெல்லாம் அப்படியே பறந்து அது சிறு துகள்கள்லாம் ஒண்ணாகுது. ஒண்ணாகி அது ஒரு அணுவை உருவாக்குது. இந்த அணுக்கள் எல்லாம் ஒண்ணா தொகுக்கப்பட்டன. நம்ம ஆ. சொல்றோம்ல, நம்ம உடம்புல ம். வெள்ளை அணுக்கள் இருக்கு, ரைட் சிகப்பு ரைட். அணுக்கள் இருக்குது. ஐயோ ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொன்னு செய்யுது அப்படின்னா பல அணுக்கள் சேர்ந்ததுதான் ஒரு தொகுதி இல்லையா? குட்டி 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 டாட் 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 சேர்ந்தா பெரிய புள்ளி வருதுல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன அணுக்கள் அது எல்லாம் அப்படியே பாருங்க எப்படி ஒண்ணு சேருதுண்டு. அந்த அணுங்கிறது ஒரு விஷயம் உருவாக காரணமா இருக்க ஒரு பொருள். அந்த அணு எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து அதாவது அந்த அணுவுடைய மூலக்கூறை பொறுத்து அதோட விஷயம் மாறுபடும். உதாரணமா இப்ப அம்மா சொன்ன மாதிரி வெள்ளை அணுக்கள் அது எங்க இருக்கு, அதுல இருக்க மெட்டீரியலை பொறுத்து அது வெள்ளை அணுவா இருக்கும். சிகப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, அது வந்து அது இருக்க இடத்த பொறுத்து அது வேற ஒரு அணு. அதே மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரியில பார்த்தோம்னா கார்பன் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒண்ணு இருக்கும். சோ அந்த அணுக்கள்ங்கிறது பொருள்கள் உருவாக காரணமா இருக்க ஒரு மூலக்கூறு அப்படி வச்சுக்கலாம். சோ இந்த வெடிச்சு சிதறினதுல அந்த துகள்கள் எல்லாம் ஒண்ணாயி அணுவாகுது. இந்த அணுக்கள் எல்லாம் ஒண்ணா தொகுக்கப்படுறன. காலப்போக்குல இந்த அணுக்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து நட்சத்திரங்களையும் விண்மீன்களையும், இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த நம்ம வாழ்ற இந்த திரள் இருக்குல்ல, எனது கேலக்சி, அது வந்து உருவாக காரணமா இருக்குது. முதல் நட்சத்திரங்கள் பெரிய அணுக்களையும் அணுக்களின் குழுக்களையும் உருவாக்கின. புரியுது அந்த இந்த இதுல இருக்க எல்லாமே? உங்களுக்கு இது புரியணும்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் உருவாகிய விதம் எப்படி அப்படின்னு சொல்றான். ஒரு ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்றாங்க. அதன் மூலமா அந்த ஆணுட்ட இருந்து அந்த அந்த உயிரணு வந்து ஒரு பெண்ணுடைய கருப்பைக்கு போகுது, டிராவல் பண்ணி பல மில்லியன் போகும். அதுல ஒண்ணு போய் யூட்ரஸ்ல அதோடைய கருமுட்டையை தொலைச்சுக்கிட்டு உள்ள போயிடும். அந்த போன ஒரு அணு 2ஆ மாறும், 2 4ஆ மாறும், 4 8ஆ மாறும், 8 16 அப்படி இப்படி கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு 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 சுப்ஹானல்லாஹ். அதுதான் நம்மளுடைய ஜீன், அதுல இருந்து உருவாகிறதுதான். அந்த மாதிரி இந்த அணுக்கள்லாம் பாருங்க, அப்படியே ஒண்ணு ஒண்ணா சேர்ந்து பெரிய அணுவா மாறுது. பெரிய அணு அதோடைய குழுக்களை உருவாக்குது. எப்படி நம்ம கிட்ட இருந்து போன அந்த உயிரணு கண்ணா காதா மூக்கா முடியா நகமா பல்லா என்ன என்ன நம்ம கிட்ட உருவாகுது. ஆஹ் அந்த மாதிரி இந்த அணு கொண்டு போய் அப்படி பெரிய பெரிய அணுக்களை உருவாக்கி ஒரு குழுக்களை உருவாக்கி நட்சத்திரம் அங்க இங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப இதுல இது மாதிரி வந்து அந்த நம்ம லாஸ்டா பார்த்தது என்னன்னா, முதல் நட்சத்திரங்கள் பெரிய அணுக்களை உருவாக்கி இன்னும் நிறைய குழுக்களை உருவாக்குது. இந்த அணு குழுக்கள் உருவானா என்னாகும், அது நட்சத்திரமாவும் விண்மீன்களாவும் மாறும். சோ இன்னும் அதிகமான நட்சத்திரங்கள் பிறக்குது. அதே நேரத்துல விண்மீன் திரள்கள் ஒன்னோடு ஒண்ணு மோதி ஒன்னா தொகுக்கப்படுது. புதிய நட்சத்திரங்கள் பிறந்து இறந்து கொண்டிருந்ததால் சிறிய கோள்கள், வால் நட்சத்திரங்கள், கோள்கள் மற்றும் கருந்துளைகள் போன்றவை உருவாகின. இப்படித்தான் பிரபஞ்சம் தொடங்கியது. சோ இப்ப நம்ம பிரபஞ்சம் தொடங்கிய ஒரு குட்டி வரலாறு அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். எல்லாருக்கும் அந்த பிரபஞ்சம் தொடங்கிய அந்த இது விஷயம் புரிஞ்சா? சனூஃபர் சொன்ன அதே இதுதான், அந்த பிக் பேங் தியரின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல பெரு வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சும்மா கூகுள்ல போட்டு பார்த்தாலே தெரியும். இப்ப நான் சொன்ன இது எல்லா விஷயங்களுமே வரும். ஒரு புள்ளியா, ஒரு அல்லாஹ் சொல்ற மாதிரி அது ஒரு ஸ்மோக்கி
புகையான நிலையில இருந்தது. அது சூடான அந்த புகைய பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா சுப்ஹானல்லாஹ், அதுக்கு நிறைய விளக்கங்கள் குடுக்குறாங்க. நான் அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலா போகல. நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாரி, அது ஒரு புள்ளி மாரியான ஆரம்பத்துல இருந்துச்சு. அது வெடிச்சுச்சு. வெடிச்சு சிதறினதுல அதுல இருந்த எல்லா துகள்களும் அப்படியே பரவுச்சு. பரவுன அந்த துகள்கள் எல்லாம் வந்து ஒண்ணா சேர்ந்து அணுக்கள உருவாக்குச்சு. சேர்ந்து உருவாக்குன அணுக்கள் இன்னும் நிறைய அணுக்களோட சேர்ந்து நட்சத்திரங்களையும், விண்மீன் திரள்களையும் உருவாக்குச்சு. ஓகே. இப்ப பிரபஞ்சம் நம்மளுக்கு தோன்றி எவ்வளவு நாளா இருக்கும்? ரொம்ப நாளா இருக்கும். அப்படியா? எவ்வளவு நாளா இருக்கும்? 100 வருஷம்? இல்ல நம்மளுக்கே தெரியும். 1000 கண்டிப்பா சலால்சலம் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நபிமார்கள்லாம் வந்திருக்காங்க. ஒரு 2000 வருஷம் வச்சுக்கலாமா? 5000 வருஷம்? அதுக்கும் மேலதான் இருக்குமா? ஓகே. அப்ப 10,000 வருஷம் வச்சுக்கலாமா? கணக்கிடவே முடியாதுமா. அந்த பெரு வெடிப்பு நிகழ்ந்த ஒரு ஒரு சின்ன ஒரு பிக்சர் இப்படிதான் நடந்திருக்கும்னு இல்ல, உங்களுக்கு ஒரு விஷுவலா காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சது. சோ இந்த பிரபஞ்சம் வந்து உருவாகி 13.8 பில்லியன் ஆண்டுகள் ஆயிருச்சாம். பில்லியன், மில்லியன் இல்ல, மில்லியனுக்கும் மேல 13.8 பில்லியன் ஆண்டுகள் பழமையானதுதான் நம்ம வாழ்ற யூனிவர்ஸ். 15 பில்லியன். 15 பில்லியன், எஸ், சுப்ஹானல்லாஹ். இப்போ வந்து நம்ம NASA வெப்சைட்ல இருக்க லேட்டஸ்ட் அப்டேட்டட் தான் வந்து நான் இப்ப இதுல எடுத்து போட்டிருக்கிறது. நம்மளுக்கு வந்து விண்வெளி ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, NASA எல்லாருக்கும் தெரியும் தானே, ராக்கெட் லான்ச் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ நம்மளுக்கு வானவியல் பத்திய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் அத்தன்டிக்கா எப்படி நம்ம சொல்றோம், தஃப்சீர் பார்க்கும்போது ஹதீஸ் எல்லாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி இந்த மாதிரி அத்தன்டிக்கான சோர்ஸ்ல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த எல்லா விஷயங்களுமே அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்த விஷயங்கள் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப அத்தன்டிக்கான வெப்சைட். அவங்க அது ரிலேட்டடா தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படித்தானே சொல்லுவாங்க. சோ அதுல இருந்து எடுக்கிற விஷயங்கள் தான் நம்ம பாக்குற எல்லாமே, அல்ஹம்துலில்லாஹ். சோ இந்த பூமி வந்து பெருசாயி பெருசாயி இது பெரிய ஒரு விஷயத்துக்கு வழிவகுத்து, அதனால இதுக்கு பேரு பெரு வெடிப்பு, பிக் பேங் அப்படின்னு சொல்லிட்டு இத கூப்பிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயங்களை சொல்லிட்டேன். இதுல யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருக்கா? எதுவும் புரியலையா? திரும்ப செகண்ட் டைம் சொல்லவா? எதுனாலும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம ஒரு வசனத்தை பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எல்லாம் புகையாதான் இருந்துச்சு, அதை நம்ம உருவாகி வாங்கன்னு சொன்னோம், கட்டுப்பட்டோ கட்டுப்படாமலோ. அப்போ அது எல்லாம் இல்லையாதான் நாங்க கட்டுப்பட்டே வந்துடுறோம்னு சொல்லுச்சு அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொன்னாம பாட்டுல படிச்சுட்டு போனோம். ஆனா அதுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ பெரிய விஷயத்த வச்சிருக்கான் பாருங்க. இதுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சு படி படி படின்னு படிச்சு மூளைய கசக்கு கசக்குன்னு கசக்கி, இல்லையா, நம்மளாம் அப்படியே வச்சிருக்கோம். நமக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்மெல்லாம் இப்படி ஆரம்பிச்சோம்னா ஏகப்பட்ட விஞ்ஞானிகளா ஆயிடுவோம், இல்லையா? ஆனா அவங்க பாருங்க எவ்வளோ விஷயத்த நமக்கு எடுத்து இன்னைக்கு அத்தன்டிக்கான விஷயத்த கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்துல ரொம்ப அழகா அற்புதமா நமக்கு சொல்லி காட்டிட்டான். ஆனா இந்த வசனங்களை கூட, இந்த வேதத்தை கூட திறந்து பார்க்காத கல்புகளும் உள்ளங்களும் மனிதர்களும் இருக்கதான் செய்யறாங்க, இல்லையா? அப்போ இத ஒவ்வொருத்தரும் நாளைக்கு எல்லாம் கேட்பான்ல, இவ்வளவுலாம் செஞ்ச நீங்க, உங்களுக்கு இப்படி எல்லாம் நான் கொடுத்தனே, ஏன் இத பார்க்கலன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அப்போ ஒவ்வொருத்தரும் அல்லாஹுடைய வேதத்தை எடுக்கணும், முதல்ல கத்துக்கறணும், அவருடைய சட்டதிட்டங்களை விளங்கிக்கறணும், படிக்கணும், அதை புரியணும், அதை சிந்திக்கணும். அப்போ தான் நம்ம அவனுடைய வல்லமையும் ஆற்றலையும் புரிஞ்சு அந்த ரப்புல் இஸ்ஸத்துக்கு, அந்த ரப்புல் ஆலமீனுக்கு, ஹாலிக்கா இருக்கக்கூடிய அந்த படைப்பாளனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை, இல்லையா? இப்போ நம்ம இந்த வசனத்துல நம்ம கொஞ்சம் தான் பார்த்திருக்கோம்னா நிறைய இருக்கு. இங்க பாருங்க எப்படி எல்லாம் படைச்சிருக்கோம். அதுல ஒரே ஒரு கேலக்சி நாம இருக்கிறது, அதுவே இவ்வளவு பிரபாண்டமா இருக்குண்டா, இன்னும் பில்லியன் கேலக்சியா, மில்லியன் கூட இல்லையா, பில்லியனா. அப்ப அதெல்லாம் படைச்சு இயக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன், சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜத்துல் விதா அந்த இடத்துல லட்சத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஒண்ணு சேர்ந்திருந்தாங்க. அந்த இடத்துல சொன்னாங்க, என்னுடைய தோழர்களே, இன்றைய தினம் நமக்கு மார்க்கம் பூர்த்தி ஆயிடுச்சு.
நான் அல்லாஹ்வுடைய செய்திகள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேனா? சொல்லிட்டீங்க. யா அல்லாஹ் இதுக்கு நீ சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டல. சஹாபாக்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்க வந்தவங்க வராதவங்களுக்கு போய் சொல்லுங்க, அவங்க உங்களை விட நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அப்ப பாருங்க, அடுத்தடுத்தவங்க எவ்வளவு அழகான புரிதலோட இருப்பாங்க. அப்ப அந்த புரிதல்கள்லாம் சேர்ந்ததுனாலதான் நமக்கு நிறைய ஹதீஸ்களையும் நிறைய விளக்கங்களையும் கொடுத்துச்சு. இப்ப நமக்கு என்ன புரிஞ்சுச்சுங்கிறத நம்ம ஷேர் பண்ணோம்னா இது நிறைய பிரயோஜனமான நல்ல ஒரு சிந்தனைய கொடுக்கும். இப்ப நான் அடுத்து பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, விண்மீன் மண்டலத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசணும்ல. அந்த விண்மீன் மண்டலம்னா என்ன அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு வாங்க. அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க சொன்னீங்க, நான் சொல்றதை விட நீங்க சொன்னீங்கன்னா பெட்டர் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில இந்த வசனத்தை ஆய்வு செஞ்சு இந்த ஆய்வின் அடிப்படையில நாம என்ன செஞ்சுட்டோம், ஒரு சின்ன விஷயத்த பார்த்திருக்கோம். அந்த சின்ன விஷயம் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்கிறத பாக்குறோம். இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களா நம்ம ஆக்குவோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அறிவுடையவர்கள் இதை புரிஞ்சுக்கிடுவாங்க, அறிவுடையவர்கள் தான் விளங்கிக்கிருவாங்க, நீங்கள் அறிவுடையவர்கள் ஆகலாம், இதை சிந்திச்சான்னு சொல்றான். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட அறிவுடையவர்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உனக்கு அழகான முறையில் உன்னுடைய படைப்புகளை உணர்ந்து விளங்கி நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகவும், யா அல்லாஹ் அதன்படி கட்டுப்பட்டு எப்படி வானம் பூமியெல்லாம் உனக்கு கட்டுப்பட்டு வந்துச்சோ அது மாதிரி நாங்களும் உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களா எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.